வணக்கம். நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகத்த பாக்கும்போது ஒரு பெரிய கேள்வி மனசுல வருது இல்லையா? இவ்ளோ சிக்கலான, இவ்ளோ அழகான விஷயங்கள் எல்லாம் சும்மா தற்செயலா நடந்ததா? இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவார்ந்த சக்தி இருந்து இதையெல்லாம் டிசைன் பண்ணுச்சா? இதுதான் படைப்போட மிகப்பெரிய முரண்பாடு. வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, இதுதான் நம்மளோட முக்கியமான கேள்வி. ஒரு தற்செயலான விபத்து எப்படி இவ்வளவு சிக்கலான உயிரினங்களை உருவாக்க முடியும்? ஒரு பக்கம் பார்த்தா எல்லாமே ரேண்டம்னு சொல்றோம். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா இயற்கையில ஒரு அசாத்தியமான ஒழுங்கு, ஒரு இன்டெலிஜென்ட் டிசைன் மாதிரி தெரியுது. இந்த ரெண்டுக்கும் நடுல இருக்கிற இந்த முரண்பாடு தான் நிறைய பேருக்கு குழப்பத்தை கொடுக்குது. இதை எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? நிச்சயமா, இது ஒரு சாதாரண கேள்வி இல்ல. ரொம்ப ஆழமான கேள்வி. இதுக்கு இருக்கிற பல தரப்பட்ட கண்ணோட்டங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, இந்த கேள்விக்கு சயின்ஸ் என்ன பதில் சொல்லுதுன்னு பார்த்தா அதுதான் பரிணாம வளர்ச்சி கோட்பாடு, அதாவது தியரி ஆஃப் எவல்யூஷன். சிம்பிளா சொல்லணும்னா உயிரினங்களோட தோற்றமும் சரி வளர்ச்சியும் சரி இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணாம தற்செயலா நடந்த பல நிகழ்வுகளோட ஒரு நீண்ட தொடர்ச்சி தான் சயின்ஸ் சொல்லுது. ஆனா, இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். அறிவியல் தற்செயல், அதாவது ரேண்டம்னு சொல்றதுக்கும் நாம சாதாரணமா பேசுற ரேண்டம்ங்கிற வார்த்தைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரேண்டம்னா என்னன்னா, வெளியிலிருந்து எந்த ஒரு அறிவார்ந்த சக்தியும் பிளான் பண்ணாம அதுவா இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம். முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ரேண்டம்னா அதுக்கு அர்த்தமே இல்ல, அது ஒரு குழப்பம்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, அப்போ எவல்யூஷன்ல நடக்கிற முதல் ரேண்டம் விஷயம் என்ன? அதுதான் ஜெனடிக் மியூட்டேஷன்ஸ், அதாவது மரபணு திடீர் மாற்றங்கள். ஒரு உயிரோட டிஎன்ஏல ஏற்படுற சின்ன சின்ன நாம எதிர்பார்க்காத மாற்றங்கள் தான் இது. சொல்லப்போனா புது புது கேரக்டர்ஸ் உருவாகிறதுக்கு இதுதான் மூலப்பொருளே. இப்போதான் கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வருது. பரிணாம வளர்ச்சியில எல்லாமே ரேண்டம் கிடையாது. ஆமா, ஜெனடிக் மியூட்டேஷன்ஸ் ரேண்டம் தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பான நேச்சுரல் செலக்ஷன், அதாவது இயற்கை தேர்வு, அது ரேண்டமே கிடையாது. எந்த மாற்றம் அடுத்த தலைமுறைக்கு போகணும், எது போகக்கூடாதுன்னு அந்தந்த சூழல் தான் முடிவு பண்ணும். ஒரு ஸ்ட்ரிக்டான இன்டர்வியூவர் மாதிரி. அப்போ இந்த முழு ப்ராசஸையும் நம்ம 3 ஸ்டெப்பா பிரிக்கலாம். 1. ரேண்டமான ஜெனடிக் மியூட்டேஷன்ஸ் புதுசு புதுசா வேரியேஷனை உருவாக்குது. 2. ரேண்டம் இல்லாத நேச்சுரல் செலெக்ஷன், அதுல எது ஃபிட்டோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுது. 3. அப்பப்போ ரேண்டமா நடக்கிற சுற்றுச்சூழல் மாற்றங்கள் எது ஃபிட் அப்படிங்கிற ரூல்ஸையே மாத்தி எழுதுது. இந்த 3 சேர்ந்துதான் கோடிக்கணக்கான வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான, ஒரு ரகசியமான மூலப்பொருள் தேவைப்படுது. அது வேற எதுவும் இல்ல, காலம். நினைச்சு பாருங்க, இது ஒரே நாள்ல ஒரே ராத்திரியில நடந்த மேஜிக் இல்ல. நாம பேசிட்டு இருக்கிறது பல பில்லியன் வருஷங்கள பத்தி. ரொம்ப ரொம்ப மெதுமா நடந்த ஒரு பிரம்மாண்டமான ப்ராசஸ் இது. இவ்ளோ பெரிய டைம் ஸ்கேல்ல நடக்கவே நடக்காதுன்னு நாம நினைக்கிற விஷயங்கள கூட நிச்சயமா நடக்க முடியும். இந்த லைஃபோட பயணத்தை பாருங்க. ஆரம்பத்துல ரொம்ப சிம்பிளான உயிரினங்கள்ல இருந்து தொடங்கி, அப்புறம் பில்லியன் கணக்கான வருஷங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு நாம பாக்குற இந்த பிரம்மாண்டமான உயிரினங்களா மாறியிருக்கு. உதாரணத்துக்கு நம்ம கண்ணையே எடுத்துக்கலாமே. இதென்ன ஒரே நாள்லயே வந்துச்சு? இல்லவே இல்ல. முதல்ல வெளிச்சத்தை உணரக்கூடிய ஒரு சின்ன செல்லுல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைமுறையிலயும் சின்ன சின்னதா ஆனா ரொம்ப பயனுள்ள மாற்றங்கள் நடந்து, அதுல பெஸ்டானதை மட்டும் இயற்கை செலக்ட் பண்ணி பல லட்சம் வருஷங்கள் கழிச்சு இன்னைக்கு இருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸான கண்ணா உருவாகியிருக்கு. அப்போ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எவல்யூஷன்ங்கிறது ஏதோ இன்டெலிஜென்ட்டா டிசைன் பண்ற விஷயம் கிடையாது. அது அந்தந்த சூழலுக்கு எது ஃபிட் ஆகுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஆறு வளைஞ்சு நெளிஞ்சு போறத பார்த்தா யாரோ டிசைன் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா உண்மையில தண்ணியோட இயற்கையான ஓட்டம் தான் அந்த பாதையை உருவாக்குது. அதே மாதிரி தான் இதுவும். இன்னும் ஈஸியா புரியணும்னா, இது ஒரு பெரிய லாட்டரி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. பில்லியன் கணக்குல மியூட்டேஷன்ஸ் நடத்துது. அதெல்லாம் தான் லாட்டரி டிக்கெட். இதுல பெரும்பாலான டிக்கெட் வேஸ்ட் தான். ஆனா ரொம்ப ரொம்ப அரிதா எப்பவாவது ஒரு டிக்கெட்டுக்கு ஜாக்பாட் அடிக்கும். அந்த வின்னிங் டிக்கெட்டை மட்டும் நேச்சுரல் செலெக்ஷன் பத்திரமா எடுத்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஓகே, இந்த சயின்டிஃபிக் விளக்கம் எல்லாம் ஒரு விஷயம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லுது. ஆனா பல பேருக்கு ஏன் இப்படி நடக்கணுங்கிற கேள்வி அப்படியேதான் இருக்கு. ஏன் இவ்வளவு அழகு, ஏன் இவ்வளவு ஒழுங்கு? இந்த கேள்வி வரும்போதுதான் நாம சயின்ஸை தாண்டி தத்துவம், ஆன்மீகம்னு வேற ஒரு தளத்துக்குள்ள போறோம்.
இந்த மாற்று பார்வைகளும் ரொம்ப ஆழமானவ. ஒரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, இந்த மொத்த பிரபஞ்சமும் உயிர்களும் ஒரு உயர்ந்த அறிவார்ந்த சக்தியால ஒரு நோக்கத்தோட வடிவமைக்கப்பட்டது, அதாவது இன்டெலிஜென்ட் டிசைன். இன்னொரு முக்கியமான பார்வை ஃபைன் டியூனிங், அதாவது பிசிக்ஸோட அடிப்படை விதிகள் எல்லாமே உயிர் உருவாகிறதுக்கு ஏத்த மாதிரி அவ்ளோ கச்சிதமா செட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சொல்லப்போனா நம்ம முன்னோர்கள் பலருமே இந்த பிரபஞ்சத்தை வெறும் தற்செயல் நிகழ்வா பார்க்கல, ஒரு அறிவார்ந்த ஒருங்கிணைந்த ஒன்னாதான் பார்த்தாங்க. அப்போ சயின்ஸ் சொல்றதும் சரி, ஆன்மீகம் சொல்றதும் சரி, இந்த ரெண்டு பார்வைகளும் ஒண்ணுக்கொன்னு எதிரிகளா? அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஒருவேளை இந்த ரெண்டையும் நம்ம இப்படி பார்க்கலாம். சயின்ஸ் ஒரு விஷயம் எப்படி நடக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் என்னன்னு விளக்குது. ஆனா ஆன்மீகம் அந்த விஷயம் ஏன் நடக்குது, அதோட அர்த்தம் என்னன்னு தேடுது. ரெண்டும் ரெண்டு விதமான கேள்விகளுக்கு பதில் சொல்லுது. அதனால இதுல எது சரி எது தப்புன்னு சண்டை போடுறதை விட, இந்த ரெண்டுமே பிரபஞ்சத்தோட மர்மத்தையும் அழகையும் ரசிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு கிடைச்ச ரெண்டு வெவ்வேறு கருவிகள்னு நம்ம பார்க்கலாம், இல்லையா? அப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. ரேண்டம் சான்ஸும் நேச்சுரல் செலக்ஷனும் சேர்ந்து தான் இந்த பிரபஞ்சத்தை செதுக்குச்சா, இல்ல இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு இன்டெலிஜென்ட் டிசைன் இருக்கா? இல்ல ஒருவேளை இந்த ரெண்டுமே ஒரே உண்மையோட ரெண்டு பக்கங்களா இருக்குமோ? இந்த பெரிய கேள்விக்கு உங்க பதில் என்ன? யோசிச்சு பாருங்க.